Taste the Daily. தீ பரவட்டும் என கேப்ஷன் போட்டு பராசக்தி டைட்டில் கார்டு வெளியான நேரமோ என்னமோ டீசர் வெளியானதில் இருந்தே பல பஞ்சாயத்துக்கள் வெடித்துக் கொண்டே இருக்கின்றன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சினிமா என்ட்ரி, முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் அனல் பறக்கும் வசனம் என தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத சித்திரம்தான் பராசக்தி. இந்த நிலையில் சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அவரது 25வது படத்திற்கு பராசக்தி என பெயரிட்டு டைட்டில் டீசர் வெளியானது. சமீப காலமாகவே வேலைக்காரன், மாவீரன், அமரன் என சிவகார்த்திகேயன் படங்களுக்கு பழைய பட டைட்டில் தான் வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது அவருடைய 25வது படம் என்பதால் சிவாஜி நடிப்பில் பிரபலமான பராசக்தி பட டைட்டில் தேர்வானது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்திய கதைதான் சிவகார்த்திகேயனின் பராசக்தி என கூறப்படும் நிலையில் டைட்டில் அறிவிப்பு வெளியானதில் இருந்தே எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. முதலில் விஜய் ஆண்டனியின் 25வது படத்திற்கும் பராசக்தி டைட்டில் தான் வைத்ததாக பிரச்சனை கிளம்பியது. சிவகார்த்திகேயனின் பட டீசர் மாலையில் வெளியான நிலையில் விஜய் ஆண்டனியின் பட டீசர் மதியமே வெளியானது. 2 நடிகர்களின் 25வது படத்திற்கும் ஒரே தலைப்பு வைத்திருக்க இரு டைட்டிலும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது பெரும் விவாதமாக மாறியது. பராசக்தி டைட்டிலுக்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதமே படத்தை பதிவு செய்ததாக விஜய் ஆண்டனி கூற, ஜனவரி மாதம் 11ஆம் தேதியே பராசக்தி டைட்டிலை பதிவு செய்ததாக சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தின் தயாரிப்பாளரான டவுன் பிக்சர்ஸ் நிறுவனம் கூறியது. இரு நடிகர்களிடையே பிரச்சனையை கிளப்பியது. கடைசியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நடிகர் விஜய் ஆண்டனி தெலுங்கு பட டைட்டிலுக்கு மட்டுமே பதிவு செய்திருந்தது தெரிய வந்தது. அதிலும் விஜய் ஆண்டனி பராசக்தி என பதிவு செய்திருந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தரப்போ பராசக்தி என பதிவு செய்திருந்ததால் பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது. இதற்கிடையே பராசக்தி பட டைட்டிலை சிவகார்த்திகேயனுக்கு தான் கொடுத்திருப்பதாக ஏவிஎம் நிறுவனம் வாழ்த்து தெரிவித்த அறிக்கை மூலமாக புதிய பஞ்சாயத்து கிளம்பியது. ஏவிஎம் நிறுவனத்திற்கு எதிராக திடீர் திருப்பமாக நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டு நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் தான் பராசக்தி படத்தை தயாரித்ததாகவும் ஏவிஎம் நிறுவனம் சில இடங்களுக்கான விநியோக உரிமையை மட்டுமே பெற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராசக்தி பட டைட்டில் தங்களிடம் இருப்பதாக ஏவிஎம் நிறுவனம் கூற, அதற்கு எதிராக நேஷனல் பிக்சர்ஸ் அறிக்கை வெளியிட்டது பராசக்தி பட டைட்டில் யாரிடம்தான் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. பராசக்தி படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கும் நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் பராசக்தி படத்தின் தலைப்பை வேறு யாரும் தங்கள் படங்களுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் பராசக்தி டைட்டில் சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. Taste the Daily.